அல்லேலூயா. உறக்கத்தோடு இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவர் ஆத்திரத்தோடு வந்தார்? நீங்க கூப்பிட்ட போது ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆத்திரத்தோடு வந்தார்? பாட்டு பாடி சொல்ல, கூப்பிடும் வேலைகளில் என்னை வந்தாரா இல்லையா? அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது ஆத்திரத்தோடு வந்ததுக்கான காரணம் நீங்களும் நானுடைய போத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எல்லாம் கண்ணில் மூடி ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல கூடப்பா ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்துல தளர்ந்து போய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் துளிர்க்க பண்ணும்படிக்கான முடிய தள்ள சுடப்பட்ட அடங்கலை அப்பங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களோடு பேசுங்க. அருமையை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் இயேசுவின் மூலம் பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட எனக்காய் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி நான் தாழ்மையா கேட்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களா? மைக்ல வாசிங்க. கர்த்தர் நல்லவரா? ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது வருகிற எவனும், நான் கூட ஒண்ணு சேர்த்துக்கிறேன், எவனும் போட்டுக்கோங்க. அல்லேலூயா. பவுல் எழுதுன மாதிரியே பேசுறேன். என்னடா அவன் சொல்ல நினைக்காதீங்க. பவுல் சொல்லி இருக்கிறது எவனும். அப்ப நீங்களும் போட்டுக்கலாம், எவனும் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமத்தை யாரு தொழுது கொள்வா? ரோட்ல போற எல்லாரும் தொழுது கொள்வோமா? தொழுது கொள்வோமா? ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வேற மார்க்கத்தில் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்வோம். அல்லேலூயா. யார் ஆண்டவரை தொழுது கொள்வோம்? அப்படியே அதே அதிகாரத்துல ரோமர் 10:9 வாசிங்க சிஸ்டர். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் என்ன வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்முடைய வாயினால அறிக்கை பண்ணணும், இருதயத்துல விசுவாசியும். இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி. இப்ப ஆண்டவர் தொழுது கொள்றோம், திரும்பவும் ரட்சிக்கப்படணுமா? கேள்வி வருதா இல்லையா? வராட்டினா நாங்க வர வைப்போம். அல்லேலூயா. அது நல்ல கேள்வி. அப்படித்தானே? ஆண்டவரை வாயினால அறிக்கை செஞ்சோம், இதயத்துல விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை அப்போ ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொழுது கொள்றோம், திரும்ப ரட்சிப்பு தேவையா? சாகர வரைக்கும் ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. கூட இருக்கவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல சில பேர் தொழுது கொள்ளும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாயில அறிக்கை இருக்கு, இதயத்துல விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. சில பேர் இதயத்துல விசுவாசம் இருக்கு, வாயில அறிக்கை இல்ல. அல்லேலூயா. வாயில அறிக்கையும் இருதயத்தில் விசுவாசமும் நிறைந்து கர்த்தரை தொழுது கொள்கிற எவர்களாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவது கர்த்தரால உறுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை எதிர்பாராத காரியங்கள் நடந்திருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த 2 காரியம், வாயில அறிக்கை, இதயத்துல இது 2 இருந்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க.
ஆண்டவரை நீங்களும் சொல்லுவீங்க, அவரை தொழுது கொள்கிற எவனும் எவளும் ரட்சிக்கப்படுவது ஒரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேரு ஆவிக்குரிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சில பேர் எப்படி தெரியுமா, போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துதிப்பாங்க, தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா. போராட்டம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு நிந்த, ஒரு அவமானம், இதெல்லாம் வரும்போது அவங்களால துதிக்க முடியாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை போல, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா வெகு சிலர் தான் போராட்டத்தின் போதும் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள், ஆபிரகாமை போல, யோபை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கணுமா? ஆபிரகாமை போல. தேங்க்யூ பிரதர். அப்படியே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆபிரகாமை போல, யோபை போல இருக்கும்படிக்காக தான் உங்களை இனியும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. சில பேரு போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துதிப்பாங்க. சில பேர் தான் போராட்டத்தின் போது துதிக்கிற கூட்டம், தொழுது கொள்ளுகிற கூட்டம். அல்லேலூயா. அப்ப எனக்கு இப்படியா மனதில் ஒரு வார்த்தை உதிச்சது, கர்த்தர் கொடுத்தாரு, அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு சரியான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் சுற்றிலும் இருக்கிற எதிர்மறையான சூழல் அவர்களுடைய தொழுகையை தீர்மானிக்க கூடாது. சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சரியான தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலை அவர்களுடைய தொழுகையை தீர்மானிக்க கூடாது. மாறாக அவர்களுடைய தொழுகை தான் அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் நேர்மறையான சூழலை தீர்மானிக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரியாதவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியலன்னா வீட்டுல போய் திரும்ப ஒரு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிர்மறையான சூழல் நம்முடைய தொழுகையை தீர்மானிக்க கூடாது. நம்முடைய தொழுகை தான் நம்முடைய சூழ்நிலை தீர்மானிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம கூட்டிட்டு போறாரு, என் பையனை ஆண்டவர் கேட்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தாரு. கூட்டு போயிட்டு என்ன பண்ணாரா, நீங்க எங்க இருந்துருங்க, நானும் பிள்ளையானாலும் போய் சொல்லுங்க. அந்த வார்த்தை அழகா இருக்கும் வசனம். நானும் பிள்ளையானாலும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அவனோட வாயின் அறிக்கை இது என்ற விசுவாசம். அதனாலதான் தாப்பனா மாறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரெண்டும் இருந்து எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தரை தொழுது கொள்கிற கூட்டம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் வாயில அறிக்கை செஞ்சு விசுவாசத்தோடு எகிப்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? முதல் காரியம் சொல்லுங்க. முதல்ல பார்த்தது என்னது? கானானை பார்த்துட்டாங்களா? இல்ல. முதல்ல பார்த்தது என்னது? அல்லேலூயா, செங்கடல். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கீங்க தெரியாது. முன்னால எதிர்ப்பு. சொல்லுங்க, முன்னால செங்கடல், சாரி மன்னிக்கும், முன்னால பின்னால எதிர்ப்பு, முன்னால அடைப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, முன்னால அடைப்பு, பின்னால எதிர்ப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. எதிர்ப்பை எதிர்க்க அவங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. சொல்லுங்க, பலன் கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் இத்தனை வருஷமா அடிமையா வேலை பார்த்தாங்க. அல்லேலூயா. கூட்டம் பெருசு, ஆனாலும் எதிர்ப்பை எதிர்க்க பலன் இல்ல. அடைப்பை திறக்க அதிகாரமா ஒரு கையில கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நிக்கிற செங்கடல திறக்கும்படிக்கான அதிகாரமும் உங்களுக்கு இல்ல. பின்னால எதிர்த்து நிக்கிற பார்வோனின் சேனையை மேற்கொள்ள எங்களுக்கு பலனும் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது புலம்பிட்டு நீங்க அழ போறீங்களா, இல்லாட்டி கர்த்தரை புகழ்ந்து பாட போகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? புகழ்ந்தாங்களா? என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. அவங்க தேவனை துக்கப்படுத்தினார்கள். அல்லேலூயா. துக்கப்படுத்தி அற்புதங்களை பார்க்கிற வாழ்க்கையை விட துதித்து அற்புதங்களை பார்க்கிற வாழ்க்கையை மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை பார்த்தாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை வனாந்திர வாழ்க்கையில செய்தார். அப்படித்தானே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதத்தை செய்யலன்னா நம்ம அவ்வளவுதான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செஞ்சார். காரணம் அவர்கள் தேவனை துக்கப்படுத்திட்டே இருக்காங்க. துக்கப்படுத்தி அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனா வாக்கு தத்தத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. கூட இருக்கவங்க. அல்லேலூயா. அற்புதம் நடந்துச்சு, அன்னைக்கு தேவை ஆண்டவர் சந்திச்சார், சர்வைவல் இருந்தது, ஆனா டெஸ்டினேஷன் மிஸ்ஸிங். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனை ஆண்டவரை தொழுது கொண்டு நீங்கள் அற்புதங்களை வாங்கினால் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கிடைக்கும், மெயினான சாப்பாடும் கிடைக்கும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சின்ன வயசுல காய்கறி வாங்கினீங்கன்னா இப்ப யாரும் குடிக்கவே இல்லை, கொத்தமல்லிக்கே காசு வாங்குறாங்க. அல்லேலூயா. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் குடிங்க அப்படின்னா வாங்கிடுவோம். அல்லேலூயா.
ஆனா அந்த ஜனங்கள் அப்படிதான், இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியம். அல்லேலூயா. அவங்க அதை பார்த்து அதையே வாங்கினவங்க கானானை இழந்துட்டாங்க. நீங்கள் நானும் அந்த பரம கானான மனசுல வச்சு கர்த்தரை துதித்து கொண்டால் இந்த அற்புத அடையாளங்களை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கூட இருக்கவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. ஏசு கிறிஸ்து படவுல போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 24. வேகம் வாசிங்க, கர்த்தர் நல்லவரா. லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். 23 வாசிங்க சிஸ்டர். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைன்றது படகு மாதிரி, கப்பல் மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு தண்ணிக்கு மேல மிதக்க வேண்டிய படகுல எத்தனை பேருடைய வாழ்க்கையில படகு மேல தண்ணி மிதந்துட்டு இருக்கு. புரியுற மாதிரி திரும்பவும் சொல்றேன். அல்லேலூயா. நீங்க பாக்குறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்க, சிரிச்சு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அல்லேலூயா. நான் புரியுற மாதிரி தானே பேசுறேன். புரியுதா? அல்லேலூயா. திரும்ப ஒரு அல்லேலூயா. ஓகே. தண்ணிக்கு மேல படகு மிதக்கணும். இங்க படகுக்கு மேல, படகுக்குள்ள வசனம் சொல்லுது படகு ஜலத்தினால, அப்படித்தானே போட்டு வாசனம், படகு ஜலத்தினால நிறைந்திருந்தது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு படகுக்குள்ள தண்ணி வந்துட்டு, எத்தனை பேருடைய வாழ்க்கையில படகுக்குள்ள தண்ணி இருக்கு. அல்லேலூயா. கவலையே படாதீங்க. படகுக்குள்ள தண்ணி இருந்தாலும் அதட்டுகிறவர் இன்னும் கப்பலுக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதட்டுகிறவர் அந்த படகுக்குள்ள இருந்தபடினால அங்க இருக்கிற ஒருத்தனும் அழிந்து போக ஆண்டவரோட கூட இருக்கவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்ன காத்தா? சுழல். இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில சுழல் காற்று, பெருங்காற்று, கடுங்காற்று, கொடுங்காற்று, கீழ்காற்று, எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த காற்று அடித்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வாழ்க்கையில காற்று அடிக்க சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கு காற்று. ஆண்டவரே தோற்றம். அல்லேலூயா. எத்தனை வாழ்க்கையில காற்று அடிக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல சொல்லுங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஆறாவது கையை பிடிச்சி நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். தோத்துறோம், கர்த்தர் நல்லவர். அப்ப சொல்லுங்க பக்கத்துல, பிரதர் விட மாட்டேன் இன்னைக்கு, கர்த்தர் தோத்துறோம். அல்லேலூயா. பிரதர் வலது பக்கமோ இடது பக்கமோ உங்க இஷ்டம், ஆனா சொல்லணும் கண்டிப்பா. பிரதர் சிஸ்டர், கடுங்காற்று பெருங்காற்று அடிச்சு, நீங்க சொல்லலன்னா விட மாட்டேன், எனக்கு காது கேட்கணும். பிரதர் சிஸ்டர், பெருங்காற்று அடிச்சு நான் கீழே விழுந்து போதுக்கு நான் ஒண்ணும் வாழை மரம் கிடையாது. திரும்ப சொல்லுங்க. பெருங்காற்று அடிச்சு கீழே விழுந்து போதுக்கு நான் ஒண்ணும் வாழை மரம் கிடையாது. பெருங்காற்று அடித்தாலும் கர்த்தருக்கென்று கம்பீரமா நிற்கக்கூடிய ஆலமரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் காத்து அடிச்சு கீழே விழுந்து சாஞ்சு போற வாழமரம் கிடையாது. காற்று அடித்தாலும் தேவனுக்கென்று கம்பீரமா நிற்கக்கூடிய ஆலமரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழமரம் தொப்புன்னு சாஞ்சிடும், அப்படித்தானே? நீங்க நானும் இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேனே. பெரிய காற்று அடிச்சு, புயல் காற்று அடித்ததுனால அநேக வாழை மரங்கள் சேதமான இந்த நியூஸை கேள்விப்படாதவங்க மாத்திரம் அல்லேலூயா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் அநேக பெரிய காற்று அடிச்சதுனால அநேக வாழை மரங்கள் சேதமாயினு கேள்விப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. யாராவது இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பெரிய புயல் காற்று அடிச்ச அநேக ஆலமரங்கள் சேதமாயினு யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோமா? வாழைமரம் சேதமாகும் பிரதர், சேதமாகும் சிஸ்டர். ஆனா ஆலமரம் என்னைக்கா சேதமா இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி நியூஸ நம்ம கேள்விப்பட்டதும் இல்ல, நம்முடைய தலைமுறை கேள்விப்பட போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆலமரம். சொல்லுங்க பக்கத்துல, சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். சாஞ்சு போகும்படிக்கா கர்த்தர் நம்மளை அழைக்கல, கம்பீரமாய் நிற்க வைக்கும்படிக்காத அழைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த வாழை மரம் கீழே சாஞ்சு போயிருது அப்படின்னா, இதனுடைய வேறு வெறும் 5 அடி ஆழத்துல தான் போகும். மேக்சிமமா 5 அடி ஆழத்துல இந்த வேறு போகுது. அல்லேலூயா. அப்போ இந்த வேறு 5 அடி ஆழத்துல போறதுனால புயல் காத்து அடிக்கும் போது இதனால தாக்கு பிடிக்க முடியல. சொல்லுங்க, தாக்கு பிடிக்க முடியல. எதனால? இந்த வாழை மரத்தால. அல்லேலூயா. ஆனா அந்த ஆலமரம் இருக்கு, ஆலமரம். சொல்லுங்க, இந்த ஆலமரம் இருக்குல்ல, இந்த ஆலமரம் மேக்சிமமா கிட்டத்தட்ட நான் ஒரு இதுல பார்த்தேன்,
100 அடிக்கு குறைஞ்சது 100 அடி ஆழத்துக்கு இந்த ஆலமரத்தோட வேர்கள் கீழே போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழை மரத்தால தாக்கு பிடிக்க முடியல, ஆலமரத்தை அது தாக்கி அழிக்கவும் முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை போராட்டம் காத்து வந்தாலும் தேவனுடைய கிருபையினால அவரை தொழுது கொள்வதனால தேவன் என்னை கம்பீரமாகவே நிற்க வைக்க போகிறார். இந்த வாயின் அறிக்கைப்படியா ஆகிறது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாயின் அறிக்கை இதயத்தில் விசுவாசம் 2 இருந்து தொழுது கொண்டாதான் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆலமரம் தாக்கு பிடிச்சி நிற்பதனாலதான் அநேக பேருக்கு தஞ்சம் கொடுக்கு. அப்படிதானே? வாழைமரத்துக்கு கீழே எவனா நிழல்ல போய் உட்காருவானா? ஆலமரம் நல்லா இருக்கு, நிழலா இருக்கு, கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். யாரா பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சரி, ஏன்னா நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னா, 5 அடி உள்ள பறவை அதுக்கு கீழே போய் கூடு கட்டாது. அப்படிதானே? அப்ப 6 அடி நமக்கு இருக்கு. அப்ப நம்ம யோசிக்க தானே செய்வோம். அல்லேலூயா. அப்போ பறவைகள் அதுல போய் எந்த ஒரு கூடையும் கட்டுறது இல்லை. மனுஷன் எப்படி போய் உட்காருவான்? ஆனா ஆலமரம் அநேகருக்கு தஞ்சம் கொடுக்கு. அல்லேலூயா. காரணம், தேவனுக்கு என்று அது கம்பீரமாய், அது சாதாரணமா கம்பீரமா நிற்பதனாலதான் அநேகருக்கு அது தஞ்சம் கொடுக்கு. காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எவர்கள் தேவனுடைய உறவில ஆழமா இருக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு புயல் காத்தடிச்சாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் சாஞ்சி போகிறவர்களாக காணப்பட மாட்டாங்க. தேவனுக்காக நிற்கிறவர்களாக காணப்படுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட தேவன் பேசிக்கொண்டே எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ மண்ணுக்கு மேல கம்பீரமானதுக்கு காரணம், மண்ணுக்கு அடியில அது ஆழம் போவதால் மாத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் இன்னும் தேவனோடு ஆழம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆழம் போவதற்கான 2 ஆயுதம். 1 தொழுகை, 2வது ஜெபம். சொல்லுங்க. 1 தொழுகை, அவரை ஆராதிக்கிற ஆராதனை. 2வது இந்த 2 ஆயுதத்தையும் சரியாய் உபயோகிக்கிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் சாஞ்சு போக விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம கீழே தொப்புன்னு விழ போறோமா? இல்ல, இந்த பிரச்சனை மத்தியில ஆராதித்து ஆராதித்து தேவனை துதிச்சுக்கிட்டே நான் அற்புதத்தை வாங்கி தேவனுக்காக நிற்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளும் மனுஷன் தானே. ஆனானப்பட்ட ஏலியாவுக்கே சோறு இருந்துச்சு. அல்லேலூயா. அடிக்கடி அந்த அந்த மனுஷனை நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம்ல. ஆனானப்பட்ட எலியாவுக்கே சோறு இருந்துச்சுன்னா நீங்களான ஏமாத்தோம். அல்லேலூயா. அந்த அக்கினியை வரவழைச்சார். நம்ம அக்கினிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அக்கினியை வரவழைச்சவருக்கே அப்படி ஒரு சோறுனா அக்கினி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சோறு வருமா வராது? அல்லேலூயா. அக்கினியை நீங்க எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க, நான் நம்புறேன். அல்லேலூயா. நீங்க ஒரு மாதிரி பாக்குறத பார்த்தா நமக்கு எதுக்கு ஒரு ரிஸ்கே வேண்டாம், அப்படியே அப்படியே நம்ம அப்படியே மிதமாவே போலாம் மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம மிதமா போகக்கூடிய நேரத்திலே இருக்கோம். முதல்ல 2 மணி நேரம் ஆராதனை, 2.25 மணி நேரம் நம்ம டைமை சாலியா எடுப்போம். அப்படித்தானே? இப்போ பாருங்க, உலகமே, இந்த உலகம் நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் எவ்வளவு? 1.5 மணி நேரம். அல்லேலூயா. உலகம் நேரத்தை குறைக்கான தேவன் அந்த நேரத்துல தம்முடைய வீரியத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மிதமா இருக்க வேண்டிய காலம் இல்ல, தீவிரமா இருக்க வேண்டிய காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் சொன்னது போல இந்த 2 காரியமும் தேவனுடைய வாழ்க்கையில் நமக்கு சோர்வு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்படிக்கு கர்த்தரை தொழுது கொண்டார். தேவன் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட சேர்ந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் பார்க்க போறோம். 2வது காரியம் முடியாது, தோத்துறோம். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் உறக்கமா இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா தோத்துறோம். உற்சாகமா இருக்கவங்க அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இப்ப பார்க்க போறோம். எனக்கு வாசிங்க சிஸ்டர், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாருடைய கண்களும் வேதத்துல இல்ல, ஸ்லைட மட்டும் பார்த்தா கூட ஸ்தோத்திரம் தான். எல்லாருடைய கண்களும் இந்த வசனத்துக்கு நேரம் திருப்பப்படட்டும். வாசிங்க சிஸ்டர். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. வேதத்துல அநேக பரிச்சயமான வசனங்கள் நமக்கு உண்டு. பரிச்சயமான வசனம்னா நமக்கு அநேக தெரிந்த வசனங்கள். அல்லேலூயா. நம்ம ரொம்ப அதிக தடவை நம்ம பார்க்கிற வசனம். அல்லேலூயா. அநேக வசனங்கள் பரிச்சயமான வசனங்கள். ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் உங்களை என்னையும் பரீட்சைக்கு நிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். என்ன வசனம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்களேன், சொன்னாலே நல்லா இருக்கும். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு?
ஒரு 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 புல்லரிப்பு வருதா? இங்க புல்லரிக்க அப்படியா? அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறான்னு போட்டிருக்கா, இல்லாட்டி என்ன போட்டிருக்கு? எங்களை தப்புவிக்க அவன் சொந்தம் கொண்டாடுறான். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏன் ஆண்டவர்? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நான் ஆராதிக்கிறேன், அதனால எனக்கு பிரச்சனை ஒண்ணுன்னா அவர் வருவார். அல்லேலூயா. அவருக்கு ஒண்ணுன்னா நான் இப்ப, எனக்கு ஒண்ணுன்னா அவர் வருவார். அல்லேலூயா. இந்த உறவு தான் ஆழமான உறவு. சொல்லுங்க, இந்த உறவு தான் ஆலமர உறவு. அல்லேலூயா. இது வாழமரம் உறவு இல்லை, இது ஆலமர உறவு. இது நெய்க்கும். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆலமர உறவுல இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட சாஞ்சு போக மாட்டாங்க. தேவனுடைய நாமத்துல சொல்ல நீங்கள் கம்பீரமாய் தான் நிக்க போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எனக்கு ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:37 வாசிங்க வேகமா. எனக்கு நேரம் கம்மியா இருக்கு, சீக்கிரமா போறேன். வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 17:37 வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. சரி, ஓகே. இங்க எல்லாருடைய கவனமும் இங்க இருக்கட்டும். எல்லாருடைய கவனம் இங்க தாவீது சொல்றாரு. யார்கிட்ட சொல்றான்? இஸ்ரவேலின் ராஜா கிட்ட தாவீது சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். தாவீது சொல்றதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு, அப்படிதானே? என்ன ஃபேக்ட்? ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு தடவை கரடி வந்தது, கொன்னுட்டேன். ஒரு தடவை சிங்கம் வந்தது, கொன்னுட்டேன். இப்ப பெலிஸ்தன் நிக்கிறான், இவனையும் கர்த்தர் இவனுடைய கைக்கு என்னை. தாவீது சொல்றதுல ஃபேக்ட் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொல்றது, நீங்க அமைதியா இருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் பேச்சுல ஏதாவது ஃபேக்ட் இருக்கா? ஃபேக்ட் இருக்கு. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால பிரசன்ட் ட்ரையல் அவனால ஃபேஸ் பண்ண முடியுது. சொல்லுங்க. பழைய அனுபவம் இருக்கிறதுனால அதே அனுபவத்தோட ஒத்த ஒரு பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ண முடியுது. ஏன்னா அதுக்கு ஆண்டவனை தப்புவிச்சார், இதுக்கு தப்புவிப்பார் சொல்றான். சரி, தாவீது சொல்றதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் 3 தேவ பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இவங்க சொல்றதுல ஏதாவது ஃபேக்ட் இருக்கா? இதுக்கு முன்னால ஆண்டவர் தப்புவிச்சாரா? எங்க தப்புவிச்சா? தப்புவிச்சாதான் பாபிலோனுக்கு வந்திருக்கவே மாட்டாங்களா அடிமையா? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட தேவன் பேசிட்டு இருக்கிறார்? அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த 3 பேருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அல்லேலூயா. ஃபேக்ட் இல்ல, ஆனா ஃபெய்த் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விசுவாசம்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். சொல்லுங்க. வார்த்தை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தாவீதை காட்டிலும் பெரிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். He has no experience but he has faith. ஃபேக்டே இல்லனா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை புதுசா இருக்கலாம், இதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. அல்லேலூயா. இவங்க 3 பேர் சந்திக்கிற பிரச்சனை புதுசு. எதனால சந்திக்கிறாங்க? தேவனுக்காக நிக்கிறதுனால இந்த பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளா நீங்க இருக்கலாம், தேவனுக்காக நீங்க நிக்கலாம், அதனாலதான் இந்த பிரச்சனை. அப்படிப்பட்ட புதுசா வருகிற பிரச்சனையில எப்படி பிரதர் நான் மேற்கொள்ள, எப்படி பிரதர் நான் இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண? எத்தனை பேர் அப்படி கேக்குறீங்க? கேளுங்களேன். என்ன பிரதர் செய்யணும்? கேளுங்களேன். பிரதர், பிரச்சனை புதுசா இருக்கு, நான் என்ன பண்ண? கேளுங்களேன். பிரச்சனை புதுசா இருக்கு, இதுக்கு முன்னால தாவீதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்ல பிரதர். நாங்க என்ன செய்ய பிரதர்? நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். எல்லாரும், நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்னும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. எல்லாரும் சேர்ந்து எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை புதுசா இருக்கும் போது நீங்க பண்ற ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி தொழுது கொள்வது மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனை பேர் கூட இருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். பிரச்சனை புதுசா இருக்கு, நமக்கு அதை ஃபேஸ் பண்ண ஹேண்டில் பண்ண நமக்கு தெரியல, யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியல. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி எதிர்த்து நிற்க பலனும் இல்லை, அடைப்பை எங்களால் திறப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்து நின்று பாருங்க, தேவன் உங்களுக்காக உங்கள் பக்கம் வந்து தேவன் சேர்ந்து நிற்பது கட்டாயம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 3 சில வாலிபர்கள், சொல்லுங்க இந்த 3 பேர். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரு? அநேகர். சபைக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 3 பேர் தான் பாபிலோனும் பார்த்தது, பரலோகமும் பார்த்தது. அப்படிதானே? கீழே தொப்புன்னு கீழே விழுந்த வாலிபனை, கீழே விழுந்த அந்த யூதர்களை யாருமே பார்க்கல. ஏன்னா அது ராஜா சொல்லிட்டாரு, எல்லாம் விழுந்துட்டாங்க. இந்த 3 பேர் மட்டும்தான் நிமிர்ந்து நிக்கிறாங்க. நான் சொன்னது போல இவன் ஆலமரம். அல்லேலூயா. எந்த காத்தடிச்சாலும் சாய்க்க முடியாது. சொல்லுங்க, எந்த காத்தடிச்சாலும். ஏய், கொஞ்சமா யோசிப்பாரு. நீ கீழே விளையலன்னா உன் உயிரே போயிடும். சொல்லுங்க, கீழே விளையலன்னா உயிரே போகும். உயிராவது சொல்லுங்க. அல்லேலூயா. சிரிக்கிற பார்த்தா ஒரு மாதிரி பேசுறீங்க. எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்பீங்களா? தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, தோத்திரம். ஆமென். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாத்தையும் இந்த ஸ்லைடை பார்த்து வாசிப்போமா? தானியேல் 3:27 27வது வசனத்தை போட்டுப்பா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாசிங்க. தேசாதிபதிகளும் எல்லாரும் தேசாதிபதிகளும் எல்லாரும் சேர்ந்து, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய நல்ல சொல்லுங்க, அவர்களுடைய, நீங்க தான் சொல்லுவீங்க, பலிபுரத்தில் நான் சொல்ல, உயிராவது. அல்லேலூயா. உயிருக்கே கவலைப்படல, இதுக்கா கவலைப்பட போறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நின்ற இந்த 3 பேரை தான் பாபிலோன் ராஜாவும் பார்த்தார், பரலோக ராஜாவும் பார்த்தார். அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு 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 அசாத்தியமான ஒரு விசுவாசம்? அவன் ஆளா அப்படி. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆளா அப்படி இருந்தாதான் கம்பீரமா நிக்க முடியும். அல்லேலூயா. என்ன ஆழம்? அந்தரங்கத்துல அவரோடு உறவாடுகிறவன் தான் வெளிரங்கத்துல எல்லாத்தையும் உதறி தள்ள முடியும். சொல்லுங்க, உறவாடுகிறவன் அந்தரங்கத்துல எவ்வளவுக்கு ஆழமா உறவாடுறானோ அவ்வளவுக்கு அதிகமா தான் வெளிரங்கத்துல எல்லாவற்றையும் அவருக்காக. அது உயிரும் நான் சொன்ன மாதிரி இதுவும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னது மேல எல்லாருடைய பார்வை இந்த 3 பேர் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லது. அப்போ இந்த 3 பேரு, அந்த ராஜா என்ன சொன்னாரு? சிலைக்கு முன்னால விழுந்து பணிந்து கொள்ளணும், இல்லாட்டி அக்னி சூளைக்குள்ள விழுந்து எரிந்து போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒண்ணு சிலைக்கு முன்னால நீ பணியணும், இல்லாட்டி சூளைக்குள்ள நீ விழணும். அல்லேலூயா. ஒண்ணு சிலை இல்லாட்டி, சொல்லுங்க, ஒண்ணு சிலை இல்லாட்டி சூளை. அல்லேலூயா. சிலைக்கு முன்னால பணியலைன்னா சூளைக்கு நேரா நீங்க எல்லாரும் பயணிப்பீங்க. அல்லேலூயா. எதுக்கு? சிலைக்கு முன்னால நீ பணியலைன்னா உன்னுடைய பிரயாணம் எதுக்கு நேரா இருக்கும்? சூளைக்கு நேரா நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் இவனுடைய டெஸ்டினேஷன் சூளையா? சொல்லுங்க. படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் ரொம்ப போரிங்கா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை படிக்கிற, வாசிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு ஒளியா நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தமக்கென்று நிலை நிறுத்த பண்ணுவாராக. அல்லேலூயா. 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 அப்ப இதை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அருமையா இருக்கும். தேசாதிபதி, அதிகாரி, சகல தேசத்துல இருந்த உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் வந்து தொப்புன்னு விழுந்துட்டாங்க. அவன் விழுந்தது எனக்கு பெருசா தெரியல. ஆனா பாபிலோன், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட யூதர்களும் கீழே விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி, தேசாதிபதி விழுறான், லேண்ட்லார்டு கீழே விழுறான், கையில காசு இருக்கிறவன் கீழே விழுறான், சிலையை பார்த்து கீழே விழுந்துட்டான். எப்பா தம்பி, இஸ்ரவேல்ல உனக்கு ஆண்டவர் பத்தி சொல்லியிருப்பாங்களே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவரை ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஐயா. இத்தனை கூட்டத்துல
3 பேர் தான் உருப்படியா நிக்கிறான், மத்த எல்லாம் தொப்பு 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 கீழே விடுறீங்க. ஏன்பா அப்படின்னா இந்த 3 பேர் மட்டும் தான் அந்த பாபிலோன் தேசத்துக்கு கர்த்தர் உப்பா வச்சிருந்தார். அல்லேலூயா. மத்த எல்லாருமே தொப்பு தொப்பு கீழே விழுந்தா ஆலமரத்தை போல, இந்த 3 பேர் தான் ஆலமரத்தை போல கர்த்தருக்கு நிமிர்ந்து நிக்கிறான். ஏன்னா இவன் தான் சாதாரணமான உப்பு இல்ல, சாரமுள்ள உப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு சாரமுள்ள உப்பா இருக்க போறீங்க? சாதாரணமா இருந்தவெல்லாம் தொப்புன்னு விழுந்துட்டான். இவன் 3 பேர் மாத்திரம் கெத்தா நிக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி நிக்கிறான்? கெத்தா நிக்கிறான். எதுக்குமே பயம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வித்து இந்த 3 பேருக்குள்ள மாத்திரமே இருந்தது. நீங்க சபைக்குள்ள எல்லாரும் வரலாம், எல்லாருமே வரலாம் சபைக்குள்ள, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ உலகம் பாபிலோன் உங்களை தான் பார்க்கும், பரலோகம் உங்களை தான் பார்க்கும். அல்லேலூயா. ராஜாவுடைய பார்வை ஒரு சூளைக்கு நேரா போகுதுன்னா ஒட்டுமொத்த தேசத்துடைய பார்வை அதுக்கு நேரம் தானே போகும். அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படித்தானே? 10 நாள் 5 நிமிஷத்துக்கு முடிக்கணும் தோத்துறோம். ஆமா, அப்ப சீக்கிரம் முடிக்கணும். அப்போ பிரச்சனை முதல்ல என்ன சொன்னாரு? சூளைகளை போடப்படுவீங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் வசனங்கள்லாம் பேசினாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேசினாங்க. ஆமா, தொழுதுகளும் சும்மா இருக்க மாட்டோம், பேசிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமா, அப்போ இவங்க பேசிட்டாங்க. இப்ப வாயை வச்சு சும்மா இருந்தா சாதாரண சூளை, பேசுறதுனால 7 மடங்கு. அப்படித்தானே? அப்ப நீங்க பிரச்சனையில ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது டக்குனு விடுதலை வந்தா தோத்துறோம். சில பேருக்கு 7 மடங்கு அதிகமாகும். அல்லேலூயா. இதுக்கு நான் தொழாமே இருந்தேன் அப்படிங்களா? இவன் அமைதியா இருந்தா சூளை, இவன் கொஞ்சம் அதிகரிச்சதுனால ராஜாவும் அதிகரிச்சிட்டார். அல்லேலூயா. இவன் கொஞ்சம் பேசுனதுனால அவர் பேசிட்டார். எத்தனை? 7 மடங்கு. 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 7 மடங்கு. அப்போ பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க தேவன் நம்முடைய பிரச்சனைக்குள்ள நாம அழிந்து போக அவர் ஒரு நாள் விட மாட்டார். அதிகரிக்கிற பிரச்சனையில அந்த தேவன் கட்டான கடந்து வருவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை அதிகரிக்கா 7 மடங்கு அதிகரிச்சுட்டா ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, மாத்திரம் விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாசிங்க சிஸ்டர், தானியேல் 3:23 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். எங்க விழுந்தாங்களா? சூளையில விழுந்தாங்க. சூளையில எங்க விழுந்தாங்களா? சொல்லுங்க. நடுவுலயே ஓரத்தையா? எத்தனுடைய வாழ்க்கையில நடுவுல பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. தோத்திரம். ஓரத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, அது நம்ம ஓரங்கிட்டு வச்சிடலாம். அல்லேலூயா. நடுவுல பிரச்சனை வந்தா முதலுக்கு மோசம். அப்படிதானே? அல்லேலூயா. இவங்க எங்க விழுந்தாங்க? அக்கினி சூளையின் எங்க? இதே போலதான் ஆண்டவருக்காக நிற்கும் போது இவர்கள் அக்கினி சூளை நடுவுல விழுந்து போனாங்க. அங்க ஒருத்தன் ஆண்டவருக்காக சபையின் நடுவில் இருந்து ஒருத்தன் எழும்புனா. அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அல்லேலூயா. சமஸ்த சபைகளில தேவனை தொழுது கொள்கிறவன், தேவனோடு வைராக்கியமா இருக்கிறவன், தேவனோட ஆமா இருக்கிறவன் சபையின் நடுவில் இருந்து கர்த்தருக்காக எழும்புவான். தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறவன் நடுவில் அக்கினி சூளைக்கு நடுவுல போடப்படுவான். 2 பேரும் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இப்படியே ஒரு காரியம். விழுந்து போன தொப்புன்னு கீழே விழுந்தாங்களே, அவங்க எல்லாம் உயிரோடு இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? வெளியில சூளைக்கு வெளியில சிலைய பணிஞ்சிட்டாங்க, உயிரோடு இருந்தாங்க. ஆனா விசுவாசம் செத்து போச்சு. விசுவாசம் இல்ல, விசுவாசம் செத்து போயிட்டு ஆனா அவன் உயிரோடு இருக்கிறான். இந்த 3 பேரு சாக போறாங்க, ஆனா விசுவாசம் உயிரோடு இருந்துச்சு. அல்லேலூயா. எவர்களுடைய வாழ்க்கையில சாக போகிற சூழ்நிலை விசுவாசம் உயிரோடு இருக்கோ, உங்களுடைய வாழ்க்கை சாவை நோக்கி இல்ல, ஆசீர்வாதத்தை நோக்கி தான் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உயிரோடு இருக்கு, சாக போறாங்க, உள்ள போட்டாங்க, கர்த்தர் கடந்து வந்து விட்டார். அல்லேலூயா. என்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க, தேவன் உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் செத்து போன சூழ்நிலையில விசுவாசம் சாகாம உயிரோடு இருக்கும். அல்லேலூயா. the great example ஆபிரகாம். எல்லாமே போயிடுச்சு, செத்துட்டு. அல்லேலூயா. ஆனா விசுவாசம் சாகல. அந்த விசுவாசம் தான் அவனை ஆசீர்வாதத்துக்கு நடத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 3 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நல்ல கட்டியாச்சு. அப்படிதானே? சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்குள்ள கட்டிடணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட அந்த 3 பேரை உலகம் அவர்களை கட்ட முடியல,
கட்டி அணைத்து போட முடியல, அவித்து போட முடியல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்கள் உலகத்தால கட்டப்பட முடியாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அருமையா இருக்கும். ராணுவத்தின் பலசாலிகள். நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். ராணுவத்தின் 3வது அதிகாரம் 28வது வசனம் டிஸ்பிளேல போட்டுங்க. கர்த்தர் நல்லவர். அவனை கட்டுறதுக்கு அவன் சாதாரண 3 பேர் தானே, 3 பேருக்கு எவனை கொண்டு வந்து கட்டினாங்கன்னா ராணுவத்தின் பலசாலிகள். 3:28 போட்டுப்பா. கர்த்தர் நல்லவர். ஓகே, 3:28. ஓகே, அப்போ அந்த 3 வாலிபரை கயிறை வச்சு கட்டுப்பிடிக்கு ராணுவத்தின் பலசாலிகளை கொண்டு வந்து கயிறை வச்சு கட்டுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஆராதிக்கிறவன் அவ்வளவு பெரிய பலசாலியா? அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க நானே எப்படின்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ராணுவத்தில் பலசாலிகள் வந்து கட்டி அவனை தூக்கி போட்டார்கள். ராணுவங்களின் தேவன் அவர்கள் மத்தியில கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களை முட்டைக்கு போட்டாலும் பிரச்சனைகளை பார்க்கும் பெரியவர் நம்ம மத்தியில கடந்து வருவார். தேவனுக்காக நீங்க நிற்கும் போது மாத்திரமே உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் மறித்து போய் இடம் கொடுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அருமையா இருக்கும். இதை ஒண்ணு மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரே வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி. போது சிஸ்டர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றான்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு சொல்லுங்க. முதல்ல ஆத்திரமா இருந்துச்சு அவனுக்கு. அல்லேலூயா. முதல்ல ஆத்திரத்துல 7 படை அக்கினியை சூடாக்குனா, இப்போ வாயில என்ன வந்துச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை கவர்ந்த காரியம், எவர்கள் பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்கிறீர்களோ, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களையும் கர்த்தர் தொழுது கொள்ள வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இந்த 3 பேர் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா, இப்ப தேசத்தின் ராஜா எவன் சட்டம் போட்டானோ இந்த சிலையை தவிர எதையுமே ஆராதிக்க கூடாதுன்னு, அதே ராஜாவுடைய வாயில தேவனை துதிக்கிற ஸ்தோத்திர பலியில கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதற்கு பயன்பட்டது இந்த 3 ஆலமரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை கடைசி வசனத்துல படிக்கிறோம் 29ல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இங்க ராஜா சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. எல்லாரும் எழும்பி, எல்லாரும் நம்மை அழைத்தவரும் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். Thank you Jesus. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். எல்லாரும் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எங்கள் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எங்கள் ஜெயமே. நம்மை அழைத்தவரோ உங்களை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அழியாமல் காத்திடுவார். மறுபடியும் நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அழியாமல் காத்திடுவார். விடாமல் ஆராதிப்போம், விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆண்டவரே, இந்த நாளில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில Thank you Jesus. எல்லாரும்
எல்லாரும் அப்படியே கையில உயர்த்துங்க, எல்லாரும் கையில உயர்த்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில ஒருவேளை பிரச்சனை, போராட்டம், ஆண்டவரே கப்பலுக்குள்ள தண்ணி வந்துச்சு, ஆண்டவரே படகுக்குள்ள தண்ணி வந்துச்சு, எங்களுடைய வாழ்க்கையில நடுவுல பிரச்சனைக்குள்ள நாங்க மாட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் விழுந்து போகிற வாழை மரங்கள் அல்ல, தேவனுக்காக எழும்பி நிற்கிற கம்பீரம் அடிக்கக்கூடிய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று அநேக புறஜாதிகள் சொல்லத்தக்கதான ஒரு தொழுகையை நாங்க செய்ய உதவி செய்ய திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை கை மட்டும் தாழ்த்துறோம். நீர் மாத்திரமா எங்களுக்கு இயேசுவின் மூலம்.